நல்ல சம்பளம் வாங்கியும் மாச கடைசியில உங்க பேங்க் பேலன்ஸ் பூஜ்யத்துல நிக்குதா? கைக்கு வருது ஆனா பையில தங்க மாட்டேங்குது. இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்துமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதா ஒரு வழியை தரலாம். ஆனா அந்த வழி தான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. நம்ம வாழ்க்கையில ஒரு 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நாம அதிகமா கவலைப்படுற ஒரே விஷயம் பணமா தான் இருக்கும். நான் கடந்த 10 வருஷமா நிதித்துறையிலையும் பணத்தோட உளவியலை பத்தியும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுல நான் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறத விட அந்த பணத்தை நீங்க எப்படி கையாளுறீங்கிறது தான் உங்களை ஒரு பணக்காரனா மாத்தும். நம்ம எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பான பணப்பழக்கங்கள் இருக்கும். அது என்னன்னே தெரியாம தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல உங்களை முன்னேற விடாம தடுக்கிற அந்த 8 ஆபத்தான பழக்கங்களையும் அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற ரகசியத்தையும் தான் பார்க்க போறோம். வீடியோவோட நடுவுல ஒரு முக்கியமான கணக்கீட்டை சொல்ல போறேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே உங்க வாழ்க்கையில பணப்பற்றாக்குறைங்கிற பேச்சே இருக்காது. வணக்கம், நான் உங்கள் சக்சர். நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஊர்ல நிறைய பேர் பணத்தை கையாளும் முறை ரொம்பவே ஆச்சரியமானது. சம்பளம் வந்த உடனே முதல்ல வாடகை, அப்புறம் கரண்ட் பில், அப்புறம் ஓடிடி சந்தாக்கள், அப்புறம் சினிமா, ஹோட்டல்னு எல்லா செலவுகளையும் வரிசையா செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு கடைசியா ஒரு தொகை மிச்சம் இருக்குமே, அதை சேமிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? மாச கடைசியில மிச்சம்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. ஒரு அதிர்ச்சியான புள்ளி விவரத்தை சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு தேதியில சராசரி மனிதர்களோட சேமிப்பு விகிதம் வெறும் 3.5% தான் இருக்கு. ஆனா இது குறைந்தது 8% இருக்கணும். நாம செலவு செஞ்சுட்டு மிச்சத்தை சேமிக்க கூடாது, சேமிச்சுட்டு மிச்சத்தை தான் செலவு செய்யணும். பிரபல நிதி ஆலோசகர் ராபர்ட் கியோசாக்கி இதைத்தான் உங்களுக்கு நீங்களே முதலில் பணம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாருக்கோ உழைக்கல, உங்களுக்காக தான் உழைக்கிறீங்க. அதனால சம்பளம் வந்த உடனேயே குறைந்தபட்சம் 10% எடுத்து ஒரு தனி அக்கவுண்ட்ல போட்டுடுங்க. அந்த பணம் உங்க கண்ணிலேயே படக்கூடாது. நான் ஆரம்பத்தில் இதை செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒரு 3 மாசம் இதை கடைபிடிச்சப்போ அந்த பணம் இல்லாமலேயே என் செலவுகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிற வித்தை எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு தேதியில கடன் வாங்குறது ஒரு கௌரவமான விஷயமாவே மாறிடுச்சு. கையில காசு இல்லாமலேயே கிரெடிட் கார்டில் துணி எடுக்கிறது, தீபாவளிக்கு பரிசு வாங்குறது, ஏன் மளிகை பொருட்களை கூட இஎம்ஐல வாங்குற நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். கிரெடிட் கார்டுகளோட வட்டி விகிதம் சராசரியா 23% வரைக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ரூல், ஒரு பொருளை என்னால ரொக்கமா, அதாவது கேஷ்ல வாங்க முடியலனா கண்டிப்பா அதை நான் கிரெடிட்ல வாங்க மாட்டேன். புள்ளி விவரத்துப்படி பார்த்தா ஒரு சராசரி மனிதர் பல லட்சங்கள் கிரெடிட் கார்டு கடன்லயே இருக்காங்க. இது ஒரு மாய வலை. அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிகள் தர்ற ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ்பேக் இதெல்லாம் உங்களை ஆசை காட்டதான். நீங்க ஒரு மாசம் வட்டியை கட்ட தவறினா அவங்க கொடுக்குற எல்லா ஆஃபரை விட 3 மடங்கு வட்டியா வசூல் பண்ணிடுவாங்க. கடன் வாங்கி செலவு பண்றது உங்க எதிர்கால செல்வத்தை இப்பவே அழிக்கிறதுக்கு சமம். வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மருத்துவ செலவோ இல்ல கார் ரிப்பேரோ திடீர்னு வரும்போது நம்ம கிட்ட சேமிப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? மறுபடியும் கடன் தான். ஒரு புள்ளி விவரத்துப்படி 43% மக்கள் கிட்ட ஒரு 10,000 ரூபாய் அவசர செலவு வந்தா கூட அதை சமாளிக்க சேமிப்பு இல்லையாம். எனக்கே ஒரு முறை கார் ரிப்பேர் ஆனப்போ சுமார் 70,000 ரூபாய் செலவாச்சு. அப்போ என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல, அதனால கிரெடிட் கார்டில் போட்டேன். அதை திருப்பி அடைக்க எனக்கு 8 மாசம் ஆச்சு. அசலை விட வட்டியே சில ஆயிரங்கள் அதிகமா கட்டினேன். அந்த ஒரு கசப்பான அனுபவம் தான் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. உங்க மாச செலவு எவ்வளவுன்னு கணக்கு போடுங்க. அந்த தொகையை போல 6 மடங்கு பணத்தை ஒரு பாதுகாப்பான இடத்துல எப்பவும் வைங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அந்த பாதுகாப்பு இருந்தாதான் உங்களால தைரியமா அடுத்தடுத்த முதலீடுகளை பத்தி யோசிக்க முடியும். நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா முதல்ல நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதே போலதான் பணமும். மாசம் எவ்வளவு வருது, எவ்வளவு போகுதுன்னு தெரியாமையே நிறைய பேர் காலத்தை கடத்துறாங்க. இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அதாவது உங்க வருமானம் அதிகமாகும் போது உங்க செலவும் தானாவே அதிகமாகும். முன்னாடி ஒரு சின்ன வீட்டில் இருந்திருப்பீங்க, சம்பளம் அதிகமான உடனே ஒரு பெரிய வீட்டுக்கு மாறுவீங்க. முன்னாடி ஒரு பைக் வச்சிருப்பீங்க, அப்புறம் ஒரு கார் வாங்குவீங்க. ஆனா கடைசியில உங்க கையில என்ன மிச்சம் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பணக்காரங்க ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு வைப்பாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். போன மாசம் நீங்க பண்ண செலவுகளை ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. தேவையில்லாத ஓடிடி சந்தாக்கள், நீங்க பயன்படுத்தாத ஜிம் மெம்பர்ஷிப், அடிக்கடி ஆர்டர் செஞ்சு சாப்பிட்ற உணவுகள்னு இதுலயே குறைஞ்சது 3,000-5,000 ரூபாய் வரைக்கும் உங்களால மிச்சப்படுத்த முடியும்னு நான் பந்தயம் கட்டுறேன். நம்மள பல பேருக்கு ஷாப்பிங் பண்றது தான் ஒரு பொழுதுபோக்காவே இருக்கு. மன அழுத்தம் வந்தா கடைக்கு போறது, ஏதாவது ஒன்று வாங்குறது, இது தற்காலிகமா ஒரு சந்தோஷத்தை தரும். ஆனா நீண்ட காலத்துல இது உங்க செல்வத்தை அழிக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பணக்காரன் ஆகணும்னா 2 வழிதான் இருக்கு. 1 செலவை குறைக்கணும், 2 வருமானத்தை அதிகப்படுத்தணும்.
நிறைய பேர் கூப்பன் கோடு தேடுறதுல 1 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு 50 ரூபாயை மிச்சப்படுத்துவாங்க. ஆனா அந்த 1 மணி நேரத்தை ஒரு புது திறமையை கத்துக்க செலவு பண்ணா மாசம் 5000 ரூபாய் அதிகமா சம்பாதிக்க முடியும். சேமிப்புக்கு ஒரு எல்லை இருக்கு, ஆனா வருமானத்துக்கு எல்லையே கிடையாது. அதனால தேவையில்லாத பொழுதுபோக்குகளை குறைச்சிட்டு வருமானத்தை பெருக்கிற வழிகளை பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பெரும் பகுதியா அரசாங்கத்துக்கு வரியா தான் கொடுக்க போறீங்க. ஆனா சட்டப்பூர்வமா அந்த வரியை எப்படி குறைக்கிறதுன்னு பல பேருக்கு தெரியல. வரியை சேமிக்கிறதுங்கிறது ஒரு கலை. பிபிஎஃப், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நிறைய வழிகள் இருக்கு. ஒரு முறையான முதலீட்டு திட்டம் மூலமா நீங்க பல லட்சங்களை வரியாவே மிச்சப்படுத்தலாம். பணக்காரங்க வரியை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க பணக்காரராகணும்னா முதல்ல வரியை எப்படி கையாளணும்னு கத்துக்கோங்க. இதுக்காக ஒரு தகுதியான ஆடிட்டர் கிட்ட ஆலோசனை கேட்கறதுல தப்பே இல்ல. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது, குறிப்பா பண விஷயத்துல. நீங்க இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாயை முதலீடு செய்றீங்கன்னு வைப்போம். அது 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கொடுக்கிற லாபத்தை விட நீங்க 5 வருஷம் கழிச்சு முதலீடு செய்ய ஆரம்பிச்சா கிடைக்கிற லாபம் ரொம்ப குறைவா இருக்கும். அந்த 5 வருஷம் தாமதம் உங்களுக்கு சில லட்சங்களை இழக்க வைக்கும். இப்போதானே எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போதானே வேலை கிடைச்சிருக்கு, அப்புறமா பார்த்துக்கலான்னு ஒவ்வொரு நாளும் நீங்க தள்ளி போடுறது உங்க எதிர்கால பணக்கார வாழ்க்கையை தள்ளி போடுறதுக்கு சமம். மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. முதலீடு செய்ய சரியான நேரம் நேத்து, அது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த சரியான நேரம் இன்னைக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். சேமிப்பு ரொம்ப முக்கியம்தான், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால சேமிக்க முடியாது. உதாரணத்துக்கு உங்க சம்பளம் 50,000னா உங்களால அதிகபட்சம் 20,000 தான் சேமிக்க முடியும். அதுக்கு மேல முடியாது. ஆனா உங்க வருமானத்தை 1 லட்சமாவோ இல்ல 2 லட்சமாவோ உயர்த்துறதுக்கு எந்த தடையும் இல்ல. உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க. ஒரு சைட் பிசினஸ் ஆரம்பிங்க, இல்லனா வேலையில ஒரு ப்ரொமோஷன் வாங்க பாருங்க. உங்க வருமானம் அதிகமாகும் போது உங்க சேமிப்பும் தானாவே பல மடங்கு அதிகமாகும். இந்த 8 பழக்கங்களும் ஒரே நாள்ல மாறாது, ஆனா ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய புரட்சியை ஆரம்பிக்கும். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 3 விஷயம்தான். முதலாவதா, அடுத்த மாசம் உங்க சம்பளம் வந்த உடனே 10% வேற ஒரு அக்கவுண்ட்டுக்கு மாத்திடுங்க. ரெண்டாவதா, உங்க செலவுகளை ஒரு டைரியிலயோ இல்ல ஒரு ஆப்லயோ கணக்கெழுத ஆரம்பிங்க. மூணாவதா, உங்களுக்கான அவசர கால நிதி எவ்வளவுன்னு கணக்கு போட்டு அதை சேர்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாற்றங்களை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இதுல நீங்க எந்த பழக்கத்தை முதல்ல மாத்திக்க போறீங்கன்னு சாக்ஸ் சார் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.